அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி பாய் இருக்கீங்க? அஸ்பாக் பாய் நல்லா இருக்கீங்களா? யூடியூப்ல வீடியோலாம் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அருமையா இருக்கீங்க உங்களுடைய வீடியோஸு. அந்த லாஸ்ட் டைம் நீங்க போட்ட அந்த ஹைதராபாத் வீடியோஸு, அந்த நீங்க பிரியாணி சாப்பிட்டது, அதே மாதிரி நீங்க சாப்பிட்ட பிரியாணி வந்து அஷோக் பாய் ஹைதராபாத்தோடைய வாணியம்பாடி தான் பெஸ்ட் பிரியாணியில, புரியுதா? ஆனா இருந்தாலும் வாணியம்பாடி வந்து எதுக்காக ஃபேமஸ்னா, ஒன்னு பிரியாணி, ரெண்டாவது வேஷ்டி கூட கட்டணும், புரியுதா? வேஷ்டி வந்து சில பேர் என்ன சொல்றாங்க, பாயிங்க போட மாட்டாங்க, பாயிங்க கட்ட மாட்டாங்க, பாயிங்க செய்யக்கூடாது, அதெல்லாம் வந்து சில பேர் வந்து ஒரு ஒரு பொருளையோட சொல்லலாம், ஓகேவா? ரெண்டாவது என்னன்னா, இந்த வேஷ்டி வந்து எப்படின்னா, இது வந்து தமிழ் கல்ச்சர். நாமெல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டுல, நாம வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ் கல்ச்சர் நாம வந்து செய்ய முடியும், ஓகேவா? சில பேருக்கு ஜுப்பா பிடிக்கும், சில பேருக்கு வந்து பைஜாமா பிடிக்கும், சில பேர் ஜீன்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு வந்து டிஷர்ட் பிடிக்கும். அது வந்து மனசனுடைய வந்து என்னன்னா, ஒரு மனசனுடைய வந்து ஒரு ஆசை பாசைகள் சொல்லலாம், புரியுதா? அதனால இது வந்து மனசனுடைய நம்ம போடுற துணி வந்து எப்படின்னா, ஒரு மனசனுக்கு பிடிச்சமான துணி இது, புரியுதா? இது வந்து இவன் தான் போடணும், பாய் தான் போடணும், தமிழ்ல தான் போடணும் அப்படிலாம் ஒன்றும் கலாச்சாரம் கிடையாது. இது எல்லாமே நாம போடலாம், ஓகேவா? இப்ப பாருங்க, கல்யாணத்துல பாருங்க, எல்லா மதம் சேர்ந்தப்பட்டவங்க எல்லாமே வராங்க. என்ன முஸ்லீம் வருவாங்க, தமிழ் ஆள் வராங்க. என்ன இது வந்து மதங்கள் கிடையாது, இது வந்து ஒரு அன்பு பாசம், புரியுதா? நம்மலாம் வந்து ஒரு மனசங்கப்பட்டது எப்படின்னா, ஒரு அன்புக்காக தான் நம்ம வந்து ஒரு வாழ்றது, உலகத்துல அன்புக்காக ஏங்குறது, சரியா? ரெண்டாவது பாய், நீங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபைனால ரொம்ப நல்ல நல்ல வீடியோஸ்கள் போடுறீங்க. நல்லா இல்ல, உங்களுடைய வீடியோஸ்கள் நான் பாக்குறேன் அதிகமாகப்பட்டது. நல்லா நீங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு உங்ககிட்ட சில சில 2 வார்த்தைகள் நான் சொல்ல போறேன். ஒன்னு தீனுக்காக, ஒன்னு துனியாக்காக, புரியுதா? நாம தீனும் இருக்க முடியாது, துனியாவும் இருக்க முடியாது. மனசகப்பட்டது வந்து தீனும் இருக்கலாம், துனியாவும் இருக்கலாம், புரியுதா? அதனால சிலது வந்து நல்லதும் இருக்கும், சில பேர் கெட்டவும் எடுப்பாங்க. என்னடா தாடி விட்டுட்டு தொப்பி போட்டுட்டு வீடியோ போடுறான், இப்படி போடுறான்னு. ஆனா சில வார்த்தைகள் எப்படின்னா, யாருடைய மனசை நம்ம வந்து நோக வைக்கக்கூடாது. ஒருத்தனுடைய மனசை நம்ம வந்து வெறும் ஒரு அன்புக்காகவும் பாசத்துக்காக நம்ம வந்து அந்த உலகத்துல நம்ம வந்திருக்கிறது. அதனால அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சில வந்து ஒரு நம்முடைய நபிக நாயமுடைய, ரெண்டாவது நம்முடைய ரசூல் அல்லாஹ்வுடையது, ரெண்டாவது நம்முடைய முன்னோர்கள் யார் எப்படி இருந்தாங்கன்னு நீங்க வந்து சில நல்ல நல்ல சில கருத்துக்கள் போடுறீங்க. அது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பிடிச்சிருந்தது, நீங்க போட்ட வீடியோஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சமான வீடியோஸ்கள். ரெண்டாவது என்னன்னா, சில சில வார்த்தைகள் எப்படின்னா, சில வார்த்தைகள் எப்படி தெரியுமா, சில வந்து என்ன சொல்றாங்க, சில பேர் என்னடா வீடியோஸ் போடுறான், சும்மா என்ன ஒரு வீடியோ போடுறான் சுத்துறான்னு கிடையாது. சில வீடியோஸ் எப்படி போடுங்க, 4 பேர் பயன்கள் எடுக்கணும். எப்படின்னா, ஒரு சில இஸ்லாத்துக்காகவோ சரி, ரெண்டாவது ஒரு மனசகப்பட்ட வந்து ஒரு யார் மனசை நோஞ்சி இருக்கிறானோ அவருடைய சில வார்த்தைகள் கேட்கறதுக்காகவும், இந்த உலகத்தில் நம்மளாம் வந்தது ஒரு அன்புக்காகவும் பாசத்துக்காக நம்ம தான் வந்திருக்கிறது. அதனால அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய வீடியோஸ் நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்க இன்னும் வளர்ந்து சீக்கிரம் போகணும், நல்லா உங்களுடைய சேனல்ஸ் நல்லா சீக்கிரமா வளரட்டும். ரெண்டாவது சில வார்த்தைகள் நீங்க நல்லா சில வார்த்தைகள் பேசுறீங்க, தமிழ் வார்த்தைகள் பேசுறீங்க, அதுவும் நல்லா இருக்கு. ரெண்டாவது அல்ஹம்துலில்லாஹ் வாணியம்பாடிக்காரங்க வந்து பாசத்துக்காக இயங்குறாங்க பாய், புரியுதா? வாணியம்பாடி தான் அதான் சொன்னேன், ஒண்ணு பாசம், ரெண்டாவது அன்பு, மூணாவது நட்புக்காக கூட நம்ம உயிரை கொடுப்போம், ஓகேவா? ரெண்டாவது என்னன்னா, நம்ம வந்து இப்ப வந்து நம்முடைய அண்ணனுடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோம். எங்க அண்ணனுடைய கல்யாணம், அண்ணனுக்கு கிடையாது, அண்ணனுடைய பொண்ணுக்கு கல்யாணம், அண்ணனுக்கு கிடையாது, அண்ணனுடைய பொண்ணுக்கு கல்யாணம், சரியா? இப்ப நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நைட்டு இன்னைக்கு வந்து ஹல்தி உருதுல வந்து ஹல்தின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து ஒரு கங்கணம் சொல்லுவாங்க. ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தமிழ் கல்ச்சர்ல வந்து ஒரு மருதாணி வைப்பாங்க சொல்லுவாங்க, இல்ல சில வந்து சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, சரியா? ரெண்டாவது என்னன்னா, இப்போ வாணியம்பாடியில வந்து சில இப்போ என்ன சொல்றதுன்னா, இவங்க தான் வரணும், முஸ்லிம்ஸ் தான் வரணும், தமிழ்ஸ் தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு காமன், வாணியம்பாடி ஒரு காமனான ஒரு ஊர்.
அது எல்லோரும் வரலாம் போகலாம். அஷ்வாபையுடைய வீடியோஸ் எல்லோரும் வந்து ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அவருடைய சேனல்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாக சில வார்த்தைகள் வளரட்டும், அவருடைய நல்லா ரீச் ஆகட்டும். நல்ல உடைய சில ஸ்பீச் நீங்க போடுற வீடியோஸ் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். दुआ செய்யுங்க வை. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். लुंगी शर्टाम पहनते नहीं क्या भाई, वो हिंदू का कल्चर नहीं, वो यहाँ तमिल कल्चर। वो हमें तमिलनाडु वाले तमिलियंस में पूरा, तो हमें तमिल कल्चर है। जैसा रशिया में रशिया के कल्चर को फॉलो करते हैं, अफगानिस्तान में अफगानिस्तान वाले फॉलो करते हैं, सऊदी में सऊदी का कल्चर फॉलो करते हैं, वैसा हमें तमिल का तमिल कल्चर हमें फॉलो करते हैं। ठीक है, उनको तमिल में जरा डिटेल से बोल कोई पूरा तमिल माले में देने समझ में आता पूरा। ठीक है, सब्सक्राइब करो, लाइक करो, ये वीडियो सबसे ज्यादा से ज्यादा वन वीडियो वाले शेयर करो कि वो थंबनेल में अशुभ रहती। ठीक है, अल्लाह हाफिज।